வணக்கம் டு ஆல் மை லவ்லி பீப்புள். இன்றைக்கி வீக்கெண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். அப்படி நான் கண்டுபிடிச்சது இந்த தாமரை விதைகள். இது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, சில பேர் பண்ணாமையும் இருப்பீங்க. இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது வந்து லோட்டஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேக்கெட்டில் போட்டு இந்தியாவிலையுமே நிறைய கிடைக்கிது. ஏஷியன் கண்ட்ரீஸில் நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த தாமரை விதைகளை வந்து யூஸ் பண்ணி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க. இதில் அவ்வளோ சத்துக்களும் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இதை காரம் அந்த இது பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை பண்ணுறதுக்காக நிலக்கடலை, வரமிளகா, சீரகம், கேஷ்யூ, பெப்பர், அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த சீரகம் எடுத்தோம் இல்லையா, அதை லைட்டாக பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு தவா வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இந்த தட்டி வச்ச சீரகம் இருக்குது இல்லையா, அதையும் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா இது லைட்டாக பொரிஞ்ச உடனே இந்த கருவேப்பிலை வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நிலக்கடலை, வரமிளகா ஒரே ஒரு வரமிளகா தான் நான் எடுத்திருக்கேன். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றவங்க இன்னொரு வரமிளகா கூட போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 7-8 முந்திரி இதையும் போட்டுட்டு இந்த மஞ்சப்பொடி, தேவையான அளவு சால்ட்டு. மஞ்சப்பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இப்போ இதை லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த விதைகள் எல்லாத்தையும் இதில் போடணும். இந்த விதைகளை போடும்போது இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அது ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டக்கூடாது, அது கடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சாட்டே பண்ணால் போதும். இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அதனால் நான் இப்போ போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா நல்லா கரண்டியை உள்ளே கொடுத்து அதை கிண்டி விடணும். கிண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸில் நல்லா க்ரன்ச்சி ஆகிடும். இது வெந்துருச்சான்றதுக்கு ஒன்று எடுத்து உடச்சி பார்த்தோன்னா தெரியும். அது நல்லா ஜவ்வு மாதிரி இருக்கும் பொரிச்சதுக்கு முன்னாடி. ஆனால் பொரிச்சதுக்கு அப்புறம் இது நல்லா கிறிஸ்பு மாதிரி ஆகிடும். இன்னும் ஆற இன்னும் நல்லாவே க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ அடுத்து மிச்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஸ்வீட் பண்ணுறதுக்காக. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வந்து இது மொத்தமாக பவுடர்டாக இல்லை, பால் மாதிரி இருந்ததுனால 2 எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா தண்ணியில் போட்டு காய்ச்சிட்டு அதோட டஸ்ட்டெல்லாம் போகிற மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் வந்து அந்த தாமரை விதைகளை போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் அதே மாதிரி தான் காரம் பண்ணின மாதிரியே இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சாட்டே பண்ணினா போதும். மீடியமில் வச்சுக்கணும். மீடியமில் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லோக்கு கூட மாற்றிக்கலாம், ஆனால் ஹையில் வைக்க வேணாம். ஸோ இப்படியே பண்ணிட்டோன்னா இந்த சக்கரை பாகு இருக்குது இல்லையா, அந்த வெள்ளைப்பாகு அதோடு சேர்ந்து இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சூப்பரான நல்லா சாக்லேட் கேண்டி மாதிரி ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடும். இது வந்து ஃபைனல் ஸ்டேஜில் ரொம்ப ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஆனால் வந்து இது ஆறினதுக்கப்புறமா வந்து உதுத்து விட்டால் உதிர்ந்துடும். இதையுமே நம்ம வந்து காரம் பண்ணின மாதிரியே இதையும் ஒன்று எடுத்துகிட்டு உடச்சி பார்த்தோன்னா நல்லா உடையும். அப்போ ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இவ்வளோ உடச்செல்லாம் பார்க்க தேவையில்லை, 5 மினிட்ஸில் எப்போயுமே எனக்கு ரெடி ஆகிடும். அதனால் நான் வந்து எதுக்கும் காமிக்கலாம் என்ன ஒரு டெக்ஸ்சரில் இருக்குன்றதுக்காக எடுத்து உடச்சி பார்த்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உதுத்து விட்டாலும் சரி, இல்லை அது அப்படியே 2-2 எடுத்து சாப்பிட்டாலும் சரி, எப்படினாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து உதுத்து விட்டுருவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.